சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக நேயர்களே, இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய உடலிலே இருக்கிற ஒரு பிரதான உறுப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். ராஜ உறுப்புகள் என்று சொல்லுவார்கள். மூளை, இருதயம், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல், இவைகளையெல்லாம் ராஜ உறுப்பு, இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ், கிங் ஆஃப் அவர் பாடி, நம்ம உடம்புக்கு ராஜா மாதிரி அவைகளை சேதமுறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இந்த கல்லீரல் நம்முடைய உடலிலே உள்ளே இருக்கிற உறுப்புகளிலேயே மிகப்பெரிய உறுப்பு எதுன்னா கல்லீரல் தான். 14 to 15 சென்டிமீட்டர் அளவுடைய கல்லீரல். இந்த கல்லீரலை நாம் மிகவும் சேதப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய உணவு பழக்கத்தாலும் தேவையில்லாத தகாத போதை பழக்கங்களினாலும். மது அருந்தினால், எவ்வளவு மது அருந்தினாலும் சரி, டிராப்ஸ் கணக்கில் சாப்பிட்டாலும் அதற்குரிய அளவுக்கு அது சில செல்களை கல்லீரலில் சேதப்படுத்தியே தீரும். இப்ப கல்லீரலை சேதப்படுத்துவதில் முதல் இடத்தை வகுப்பது எது? மது, போதை, மது பொருள். மது அருந்துவது கல்லீரலுக்கு மிகவும் கெடுதியை தரும். இப்ப மது அருந்தினால் மட்டும்தான் கல்லீரல் கெடுமா? எத்தனையோ பேர்கள் நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ் என்று வருகிறார்கள். கல்லீரல் கெட்டு போய் இருக்கிறது, அவர்களுக்கு குடிய நோந்து கூட பார்த்ததில்லை, அவர்களுக்கும் கேடு வருகிறது. அப்போ இந்த குடிக்கிறவன் சொல்லுவான், அவங்க ஒண்ணுமே கெட்ட பழக்கமே இல்லை, அவங்களுக்கும் கல்லீரல் கெட்டு போச்சு, நான் எல்லாம் குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, அடைய எனக்கு கெட்டாதான் கிடைக்கும், இனிமேல் என்ன என்று ஒரு சாக்கு சொல்லிவிட்டு குடிப்பதை நிறுத்தாமல் குடிப்பார். ஒருவன் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் மது பழக்கத்தில் இருப்பானே ஆனால் அவன் கல்லீரல் சேதம் அடைவது என்பது சத்தியமான உண்மை, அதை தவிர்க்கவே முடியாது. அது மது குடிப்பதனாலே கல்லீரல் சேதம். இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கொள்வதும் கல்லீரல் சேதத்துக்கு ஆளாகும். என்னன்னா, நாம் உண்ணுகிற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இந்த சத்துக்கள் எல்லாம் குடலினாலே உறிஞ்சப்படுகின்றன. உறிந்தது எங்கே வருகிறது? அந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது குடலையும் கல்லீரலையும் இணைக்கிற இரத்த குழாய். அதன் மூலமாக நேராக உறிஞ்சப்படுகிற சத்து பொருட்கள் எல்லாம் எங்க வந்து சேருது? கல்லீரலை வந்து சேருகிறது. கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பு. கல்லீரலை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். 300க்கும் மேற்பட்ட மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டிஸ், 300க்கும் மேற்பட்ட மைக்ரோ என்சைம்ஸ், நம்ம உடம்புல வருகிற தகாத பொருள்களை எல்லாம் டீடாக்சிஃபை பண்ணி அகற்றுவது எதுன்னா கல்லீரல் தான். கல்லீரலில் வருகிற கொழுப்பு சத்துக்களை எல்லாம் அதை அகற்றுகிற ஆற்றலும் கல்லீரலுக்கு தான் இருக்கிறது. ஆனால் கல்லீரலில் கொழுப்பே படியாது. கல்லீரலில் கொழுப்பு இருக்குது என்று சிலர் சாப்பிட மறுப்பார்கள், அது அறியாமை. விலங்குகளில் இருக்கிற கல்லீரல் கொழுப்பே இருக்காது. நல்ல கருநிறமாக அந்த கல்லீரல் இருக்கிறது என்றால் அதில் கொழுப்பு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கல்லீரல் கொழுப்பு இருக்காது. கொழுப்பு கல்லீரல் படி ஆரம்பித்தால் அதற்கு என்ன பொருள்? கல்லீரலால் அதற்கு வந்து சேர்ந்த கொழுப்பை சரியாக ப்ராசஸ் பண்ண முடியல, இந்த கொழுப்பை அகற்ற முடியவில்லை, அதனாலே அது கல்லீரலில் தேங்குகிறது. எதை காட்டுகிறது? நம்முடைய கல்லீரல் சேதமடைகிறது என்பதை காட்டுகிறது. இந்த கல்லீரலுக்கு ஒரு பண்பு என்னன்னா, 70 to 80 விழுக்காடு கல்லீரல் சேதமடைந்தாலும் மீதம் இருக்கிற 20-25 விழுக்காடு கல்லீரல் நமக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் பார்த்து கொண்டிருக்கும். அதனாலதான் கல்லீரல் சேதமடைந்தாலும் அது நமக்கு தெரிவதில்லை, என்ன டைஜஷன் நன்றாக இருக்கிறது. ஆனா கல்லீரல் கொழுப்பு படிகிறது என்பது ஃபேட்டி லிவர் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார். கல்லீரல் கொழுப்பேற்றம். இந்த கல்லீரல் கொழுப்பேற்றத்தை பெரும்பாலும் நான் எப்பொழுது அறிவேன்னா, கல்லீரல் வலியினாலே போய் சோதித்து பார்த்து அறிவதில்லை. வேறு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணுகிற போது, அது யூட்ரஸிலே ப்ராப்ளம் இருந்து ஸ்கேன் பண்ணுவதோ, அல்லது சிறுநீரகத்திலே கற்கள் இருந்து அதற்காக ஸ்கேன் பண்ணுவதோ, அல்லது வேறு காரணங்களுக்காக அப்டமன் ஸ்கேன் என்கின்ற உள்ளுறுப்பை வயிற்று பகுதியில் இருப்பதை ஸ்கேன் பண்ணி பார்க்கிற போது அப்பொழுது தெரிய வருகிறது. அப்பொழுதுதான் சொல்லுவார்கள் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 என்று குறிப்பிடுவார்கள். கல்லீரல் கொழுப்பேற்றம் இருக்கிறது என்று. மருத்துவரிடத்தில் போய் கல்லீரலில் கொழுப்பேற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றும் பண்ணாதுங்க. கொஞ்சம் எண்ணெய் பலகாரத்தையும் கொஞ்சம் கொழுப்பு சத்தான உணவையும் தவிர்த்து கொள்ளுங்கள்.
கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் அது ஒன்றும் சேதம் செய்யாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. என்னவென்றால் கல்லீரல் கொழுப்பு ஏற துவங்கிவிட்டது என்றால் என்ன அர்த்தம்? கல்லீரல் கஷ்டப்படுத்துகிறது, கல்லீரல் கொழுப்பை பராமரிக்க முடியாமல் தடுமாறுகிறது, கல்லீரல் கெடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஓரளவுக்கு கொழுப்பு படிந்திருப்பதை கிரேட் 1 என்று சொல்லுவார்கள். அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி கல்லீரல் கொழுப்பு நிறைய படிந்து விட்டால் அதை கிரேட் 2 என்று சொல்வார்கள். அது கிரேட் 3க்கு போய்விட்டால் அடுத்து கல்லீரல் டீஜெனரேஷன், கல்லீரல் கடைசியில சிரோசிஸில் போய் முடியும். அப்ப கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வார்கள். ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு வரம் என்னவென்றால், இப்ப சிறுநீரகம் கெட்டு போய்விட்டது என்றால் முழு சிறுநீரகத்தையும் அகற்றிவிட்டு ஒரு இடத்திலிருந்து ஒரு சிறுநீரகத்தை கடன் வாங்கி அதை பொருத்துவார்கள். அப்போ சிறுநீரகம், கெட்ட சிறுநீரகம், பழுதடைந்த சிறுநீரகம் அகற்றப்பட்டு விட்டு ஒரு புதிய சிறுநீரகம் அங்கே பொருத்தப்படுகிறது. அப்படி அல்ல கல்லீரலை பொறுத்தவரையில். கல்லீரலை முழுதும் அகற்றிவிட்டு இன்னொரு கல்லீரலை கொண்டு வந்து உள்ளே வைப்பதில்லை. நன்றாக ஆரோக்கியமாக இருப்பவரே தன்னுடைய கல்லீரல் ஒரு பகுதியை டொனேட் பண்ணலாம். ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதை கொண்டு வந்து அவருடைய சேதமடைந்திருக்கிற கல்லீரலோடு சேர்த்து விடுவார்கள். இந்த கல்லீரலுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் என்னவென்றால், அந்த புதிதாக வந்து சேர்ந்த கல்லீரல் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேட் ஆகி முழு கல்லீரலாக நமக்கு வேண்டிய அளவுக்கு வளர்ந்து விடுகிறது. இது இயற்கை தந்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அதற்கு ஆகிற செலவு 60 லட்சத்திலிருந்து 80 லட்சம் ரூபாய் வரையிலே அதற்கு பணம் தேவை. அவ்வளவு பணத்தை கொடுப்பதற்கு நாம் எங்கே போவது? அந்த நிலைக்கு போகாமல் கல்லீரலை எப்படி பாதுகாப்பது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கல்லீரலை பாதுகாப்பதற்கு, கல்லீரல் சேதத்தை குறைப்பதற்கு, ஃபேட்டி லிவரை திரும்ப இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பதற்கு சித்தர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானது உணவு நெறி. இந்த உணவு நெறி என்ன? என்னுடைய மருத்துவமனையிலே கிரேட் 1, கிரேட் 2 அந்த ஃபேட்டி லிவரோடு வருபவர்களை நாங்கள் இங்கு மருத்துவம் பார்க்கிறோம். அன்பு மருத்துவமனையிலே அவர்களுடைய 3 அல்லது 4 மாதத்துக்குள்ளாக கிரேட் 2 இருக்கிற ஃபேட்டி லிவரை கிரேட் 1 மாற்றி விடுகிறோம். அடுத்து ஒரு 3-2 மாதத்திற்குள்ளாக கிரேடு 1 இருக்கிற ஃபேட்டி லிவரை முழுமையாக குணமாக்கி விடுகிறோம். அதிலே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது உணவு. உணவு நெறியினாலேயே கூட அது சரியாக மாறிவிடலாம். முயற்சித்து பாருங்கள். அப்படி மாறவில்லை என்றால் அதற்குரிய மருந்துகள் அன்பு மருத்துவமனையிலே அளிக்கப்படுகின்றன. அவற்றை பெற்று கல்லீரலை சரி செய்து கொள்ளுங்கள். ஏன் சரி செய்து கொள்ளணும்? கிரேடு 1 வந்ததுன்னா அது கிரேட் 2 மாறப்போகிறது. கிரேட் 2 இருந்ததுன்னா கிரேட் 3 மாறப்போகிறது. அடுத்தது சிரோசிஸில் போய் முடிய போகிறது. அதனால அது ஒன்றும் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ரிசர்வ், நம்முடைய கல்லீரல்ல 80 விழுக்காடு ரிசர்வ் இருப்பதனாலே 80 விழுக்காடு கெட்டா கூட நமக்கு தெரியல. இந்த 20 விழுக்காடும் கெடுகிற போது தான் நமக்கு கல்லீரல் கெட்டு போயிருக்கிறது என்பதை நாம் உணர வருகிறோம். இப்ப என்ன பண்ணணும்? கல்லீரலை கெடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல்ல குடிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும். விட்டுறதில்ல, நிறுத்தி விடணும் அதை. அடுத்தது அதற்குரிய மூலிகை மருந்துகள் நாம அன்பு ஃபார்மாவில் ஹேங்கோ என்று ஒன்றை தயாரிக்கிறார்கள். அது டானிக்காகவும் இருக்கிறது, மாத்திரையாகவும் இருக்கிறது. அது கல்லீரலை மீட்டெடுக்க உதவுகிற மூலிகைகளை உள்ளடக்கி இருக்கிறது. என்னென்ன மூலிகைகள்? கரிசலாங்கண்ணி, இன்னொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, குமரி வேர், மஞ்சள், ஓமம். ஓமத்தில் குரோசினி ஓமம் என்று ஒரு உயர்ந்த வகை ஓமம் இருக்கிறது. அந்த ஓமத்தை சேர்த்து இப்படி பல மூலிகைகளுடைய சேர்க்கையினாலே உருவாக்கப்படுகிற அன்பு ஃபார்மாவில் தயாரிக்கப்படுகிற 2 தயாரிப்புகள், ஒன்று ஹேங்கோ சிரப், இன்னொன்று ஹேங்கோ கேப்சூல். இந்த ஹேங்கோ சிறப்பாக இருந்தாலும் அதில் சர்க்கரை சேர்க்காமல், ஏன்னா பெரும்பாலோருக்கு ஈரல் சேதம் ஒரு 30-35 வயதிலே இருப்பவர்களுக்கு தான் வருகிறது. அவர்களில் பெரும்பாலோர் டயபெட்டிக்காக இருப்பார்கள். ஆகையினால சுகர் ஃப்ரீ ஹேங்கோ செய்கிறோம். சுகர் இல்லாமல் டானிக்கு. அதனுடைய விளைவு என்ன? அதை எடுப்பதனாலே சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதிப்பு வராது. அப்போ எடுத்துக்கொள்ளுகிற மருந்தாக 2 சொல்லுகிறேன். ஒன்று ஹேங்கோ டானிக், இன்னொன்று ஹேங்கோ கேப்சூல். உணவு மிக முக்கியம். தாளித்த கொழுப்பு சத்து உடைய பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். எண்ணெய் பலகாரங்களை நிறுத்திவிட வேண்டும்.
உணவிலே ஒரு குறிப்பிட்ட வகையான தயாரிப்பை கட்டாயமாக மதிய உணவில் சேர்க்க வேண்டும். என்ன? சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், பீஸ் பட்டாணி, மஷ்ரூம், டோஃபு என்கின்ற அந்த சோயா பீன்ஸில் தயாரிக்கப்பட்ட பன்னீர் வகையை சார்ந்த டோஃபு, கேரட், பீன்ஸ், இவைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணீரிலே அதை போட்டு கழுவி எடுத்துவிட்டு இந்த முழுமையாக ஈரம் நீக்கப்பட்ட பின்னால் அதனோடு கொஞ்சோண்டு சிறிதளவு மிளகு, சிறிதளவு உப்பு ருசிக்காக சேர்த்து கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் அதை நன்றாக கலந்து, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி சட்டியில் அடியில் தண்ணீரை எடுத்து விட்டு மேல் தட்டை மேலே வைத்து துணி போட வேண்டியதில்லை. அந்த மேல் தட்டு மேலே நான் சொன்ன இந்த காய்கறிகளை எல்லாம் அப்படியே மேலே பரப்பி அதை மூடி அதை வேக விடுங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? இட்லி சட்டியில் தண்ணீர் எடுத்து ஒரு தட்டை வைத்து அதை மூடி தண்ணீரை வேக விட்டு ஆவி வர அளவுக்கு அதை வேக விட்டு விடுவோம். தண்ணீர் சூடாக வேண்டும். இந்த காய்கறிகளை எல்லாம் வைத்து விட்டு பிறகு தண்ணீரை சூடு பண்ணக்கூடாது. முதல்ல தண்ணி சூடாகிடணும். அப்படி சூடாகி ஆவி வருகிற போது மூடி எடுத்து விட்டு, நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு கலந்து சேர்த்து வைத்திருக்கிற அந்த காய்கறிகள் அவைகளை அந்த இட்லி தட்டு மேலே பரப்பி மூடி 5 நிமிடம் விடுங்கள். 5 நிமிடம் போதும். 5 நிமிடம் கழித்து அடுப்பை நிறுத்தி விட்டு அதை திறந்து அதை எடுத்தா அவ்வளவு அழகாக வந்திருக்கும். நன்றாக ஊற வைத்த சுண்டல் கடலையை கூட அதில் சேர்க்கலாம், பாசிப்பயிரை சேர்க்கலாம், நவதானியத்தை சேர்க்கலாம். இந்த காய்கறிகளை நான் சொன்ன பாருங்க, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பிரக்கோலி இவைகளை சேர்க்கலாம், டோஃபு, மஷ்ரூம் இவைகளை சேர்க்கலாம். இவைகளில் எல்லாம் கொழுப்பு சத்தே கிடையாது. இவைகளை அந்த நன்றாக வெந்த பின்னர் எடுத்து உணவு போல சாப்பிடலாம். அவ்வளவு ருசியாக இருக்கும். தி ஸ்டீம் குக்டு வெஜிடபிள்ஸ். இதை ஒருவேளை உணவில் தவறாமல் சேர்க்க வேண்டும். 2 வேளை காலை இரவு சாப்பிடுகிற சிற்றுண்டியிலே எண்ணெய் சேர்க்காமல் உணவு செய்ய வேண்டும். தாளிப்பதற்கு சிறிதளவு எண்ணெயை சேர்த்துக் கொள்ளலாம். அது என்ன எண்ணெய்? கடலை எண்ணெய் இல்லாமல் அந்த சேர்க்கப்பட வேண்டிய எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்க வேண்டும். நல்லெண்ணெயிலே சேச்சுரேட்டட் ஃபேட்டினுடைய அளவு குறைவு. அதனால நல்லெண்ணெயிலே சிறிதளவு சேர்த்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான், எண்ணெயில பொரிச்சு வறுத்து சாப்பிடக்கூடாது. இப்படி கட்டுப்பாட்டோடு உணவை எடுத்துக்கொண்டு இருந்தாலே ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிடும். ஒருவேளை ரிவர்ஸ் ஆகலைன்னா பயப்பட வேண்டியதில்லை. அன்பு மருத்துவமனை இருக்கிறது. அங்கே அதனோடு ஹேங்கோ சிரப் அண்ட் ஹேங்கோ மாத்திரையை கொடுத்து உங்களுடைய ஃபேட்டி லிவரை கிரேட் 2ஐ கிரேட் 1ம் கிரேட் 1ஐ ஃபேட்டி லிவர் இல்லாமலும் செய்து விடுவார்கள். நம்பிக்கையோடு அந்த நலனை நீங்கள் பெற்று வளமோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.